அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்தவர்களுக்கு, எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த லக்னாதிபதி பூர நட்சத்திரத்தில் அமர்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவு பொருந்தும். கண்டிப்பாக இவர்கள் இந்த பதிவை காண வேண்டிய பதிவு. 100% இந்த பதிவில் உண்மை இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய விசுவாவசு வருடத்திற்கும் இந்த பதிவுக்கும் சம்பந்தம் உண்டு. 18 வருடங்களுக்கு பிறகு சிம்மராசியில் கேது வரப்போகிறார். அப்போ இந்த பதிவை இவர்கள் கவனமாக கேளுங்கள். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். சுக்கிர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் நெருப்பு ராசியில் அமர்ந்திருக்கிறது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் அசுர குரு. இந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உக்கிரமான தன்மை உடையது, ஆக்ரோஷமானது. பூரம் ஆளுமை திறன் உடையது, பிடிவாதம் வைராக்கிய குணம் உடையது. நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் கொண்டது. நவ கிரகங்களில் செவ்வாய் மனித உடலில் இரத்தம். செவ்வாய் பகவான் சகோதர உறவு, பூமிக்கு அதிபதி. இந்த 3 விஷயங்களில் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி, அந்த லக்ன அதிபதி பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால், பூர நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இரத்தம், சகோதரம், வீடு, நிலம், பூமி வழியில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். லக்ன புள்ளி அமர்ந்தாலும் சரி, லக்னாதிபதி அமர்ந்தாலும் சரி, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி. பூர நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்து லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை வந்துச்சுன்னா அல்லது கேது திசை வந்துச்சுன்னா அவர்கள் உடம்பில் இரத்தம் டெஸ்ட் எடுத்துக்கணும். உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கிறது. இது அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை. பூர நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்தவர்களுக்கும் பூர நட்சத்திரத்தில் லக்னம் அமர்ந்தவர்களுக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் திசை வரும்போது, கேது திசை வரும்போது கட்டி, கொப்பளம், பிபி, பிரஷர், இரத்தத்தில் புற்றுநோய், கிட்னி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர், இந்த மாதிரி உடலில் நோய் நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது. விசுவாவசு வருடம் அடுத்து வருகிறது. 18 வருடத்துக்கு பிறகு கேது பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஒவ்வொரு பாதமாக 8 மாத காலம் பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த கால நேரத்தில் கேது திசை நடக்குது அல்லது செவ்வாய் திசை நடக்குது. இவர்கள் உடலில் இரத்தம் சார்ந்த உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த 8 மாத காலத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உண்டு. கட்டி, கொப்பளம், கேது திசை அப்படின்னாலே ஒரு பக்கம் ஞானம், ஒரு பக்கம் உடலில் ரோகத்தை கொடுத்து விடும். கட்டி, கொப்பளம் சின்ன பிரச்சனை மாதிரி தெரியும், இருந்திருந்தாப்புல போதாகரமாக சீரியஸ் ஆகி உயிரே போகும் நிலை கூட இந்த பூர நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்து லக்ன புள்ளி அமர்ந்து இவர்களுக்கு
கேது திசையோ செவ்வாய் திசையோ வரும்போது கண்டிப்பாக இரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் வருகிறது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4வதாக செவ்வாய் திசை வரும். இந்த செவ்வாய் திசை 7 ஆண்டு காலத்தில் தான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, பூமி நிலம் சார்ந்த தொந்தரவுகள், கடன் காட்சி பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படுகிறது. பூர நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய கரும சாபம் பெற்றது. அதனுடைய காரகத்துவம் கடுமையான பாதகங்களை அடுத்து வரக்கூடிய விசுவாவசு வருடம் ஒரு 8 மாத காலம் ஏற்படுத்த போகிறது. இந்த விசுவாவசு வருடம் பார்த்திங்கன்னா செவ்வாயும் கேதுவும் பூர நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். அப்போ வந்து கடுமையான தாக்கம் பூர நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்தவர்களும் பூர நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உடலில் ரத்தம் சார்ந்து நிலம் சொத்து சார்ந்து ஒரு அனுபவங்களை கொடுக்க போகிறது. இந்த பதிவு பார்த்திங்கன்னா யாரையும் பயமுறுத்துவதற்காக இல்லை, வருமுன் நம்ம வந்து நம்முடைய உடல்நிலையை காப்பாற்றுவதற்காக. இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். பூர நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்புருக்கி நட்சத்திரம். ஈவு இரக்கம் இல்லாமல் உடலை வந்து அவஸ்தைப்படுத்தக்கூடிய நட்சத்திரம். இதில் போய் லக்னாதிபதி அமர்ந்தாலும் சரி, இந்த பூர நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியில் பிறந்தாலும் சரி, பூர நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி அவஸ்தைப்படுத்துகிறது. இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அம்மாவுக்கு வந்து தொந்தரவு வலி வேதனையை கொடுத்து அந்த குழந்தை வந்து பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போதே அம்மாவுடைய இரத்தம் பார்த்து தான் அந்த குழந்தை வந்து பிறக்கும். அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் பிடிவாதமாக தனக்கு பிடிச்சதை அடம் பண்ணியாவது பெற்றோரிடம் கேட்டு வாங்கி கொள்ளும். இந்த பூர நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்தவர்களும் சரி, பூர நட்சத்திரத்தில் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களும் சரி, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னால் வரக்கூடிய விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறமை இவர்களுக்கு உண்டு. அடுத்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஞானம் இவர்களுக்கு உண்டு. யதார்த்த குணமும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடும் இவர்களுக்கு உண்டு. கற்பனை உலகில் சஞ்சரிக்கக்கூடியவர்களாகவும் தத்துவங்களை பேசக்கூடியவர்களாகவும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள், லக்னாதிபதி அமர்ந்தவர்கள், லக்கண புள்ளியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இதை வந்து நீங்கள் உங்கள் அனுபவபூர்வமாக பார்த்து கொள்ளலாம். செவ்வாயினுடைய கர்ம சாபம் இருப்பதனால் அரசியல் ஈடுபாடு சாதாரணமாகவே எளிதாகவே கிடைக்கும். அதீத கோபம் வரும். உங்கள் கோபங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் வந்து வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேது சட்ட சிக்கலும் எளிதாக வந்து சேர்ந்துவிடும். செவ்வாயினுடைய கர்ம சாபம் உள்ளதால் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இரத்தம் சார்ந்த பிரச்சனை தான் உடலில் வந்து வரும். அதனால் வந்து விசுவாவசு வருடம் வயது வித்தியாசம் பார்க்காமல் எல்லோருமே வந்து ரத்தம் டெஸ்ட் எடுத்துங்க. தெரியாமல் நோய் இருந்தால் கூட முன்கூட்டியே மருத்துவம் பார்த்து சரி செய்து கொள்ளலாம். இல்லைன்னா வந்து சின்ன நோயாக இருந்தாலும் பூதாகரமாக உயிருக்கு ஆபத்தான நிலை கூட இந்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியில் பிறந்தாலும் சரி, லக்னாதிபதி அமர்ந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அசால்ட்டாக விட்டிங்கன்னா உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய அமைப்பு உண்டு. குறிப்பாக வந்து செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களும் கேது திசை நடக்கக்கூடியவர்களும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும்.
உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.